சுவாமி அந்த குழந்தைகளை பார்த்து நீங்க ராமச்சரித்திரம் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்ல ராமாயணம் ஆரம்பிக்கிறது குழந்தை. பூமி எப்படி இருந்ததுன்னா இல்லைங்கிறதே கிடையாது. பம்புட்டி எடுத்துன்னு போய் வாத்து கொல்லையில கொத்தினா கீழே தங்கம் கிடைக்குமா. இந்த அயோத்தியை பரிபாலனம் பண்ண மாட்டோமான்னு ஆசைப்படுவனா இந்திரன். ஜனங்கள்லாம் எப்படி இருந்தான், ஸ்வகர்ம நிரதா நித்தியம். எந்த பிராமணனையும் பார்த்தா அவனுடைய ஸ்வதர்மத்தில் இருப்பணும். இப்படி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருந்ததுங்கிறதுக்கு பிரமாணமே என்னன்னா, இந்த ராமானந்த சாகர்னு ஒருத்தர் ராமாயணம் போட்டாருன்னு டிவியில் நார்த் இந்தியாலாம் ஸ்தம்பிச்சு விடுமா. அந்த டிவியில் போடுற அந்த க்ஷணத்தில் லாரி ஓட்டின்னு இருக்கிறவெல்லாம் லாரியை நிறுத்திடுவான். சம்பந்தம் இல்லாத வாழாத்துலலாம் போய் உட்காந்துட்டு அந்த டிவியை பார்த்துட்டு போகிறேன்னு நார்த்து முழுக்க ஸ்தம்பிச்சது நம்ம பக்கம் தான். இன்றைக்கி இந்த இந்தியா பாரத தேசம் முழுக்க பார்த்த சரித்திரம் இருக்கே ராமாயணம் டிவியில். சர்வஸ்ருதி மனோகரம். அதுபோல் ராமச்சரித்திரம் அப்படி அமைஞ்சிருக்குன்னு அவரே சந்தோஷப்பட்டார். யாருக்கு உபதேசம் பண்ணுறதுன்னா ராமபுத்திரர்கள். உத்தரகாண்ட சரித்திரம் சீதாதேவியை தியாகம் பண்ணு. சீதாதேவி வால்மீகி ஆசிரமத்துக்கு வர வால்மீகி மகரிஷி சீதையை தன் சகோதரி மாதிரி அழைச்சின்னு வந்து ரட்சிச்சுன்னு இருக்கும்போது குசலவாளுடைய உற்பத்தி, ஜாதகர்மா, நாமகரணம், அன்னப்பிராசனம், சவளம், உபநயனம் எல்லாமே வால்மீகி மகரிஷி பண்ணுறாராம். அந்த குழந்தைக்கு உபநயன சம்ஸ்காரம் பண்ணி வச்சு அது மாத்திரமில்லை வேதாத்தியனமும் சொல்லி வைக்கிறார். வேதேச்ச பரிநிஷ்டிதௌ. வேதாத்தியனமும் பண்ணியிருக்கு குழந்தைகள். அந்த குழந்தைகள் போய் நமஸ்காரம் பண்ணுறதான் குஷீலவௌ குஷலவநாமதாரிணோ. ரொம்ப அழகாக பாடுவாளாம். ரெட்ட நாராயணம், ரெட்ட நாதஸ்வரம் மாதிரி. 2 நாதஸ்வரம் வாசிக்கிறது பாருங்கோ, அது மாதிரி ஒரு நாற்காலி இடுறா. அப்படி பாடுவாராம் அந்த குழந்தைகள் 2 பேரும். மதுரஸ்வர பாஷிணோ. பேசுகிறதே மதுரமாக இருக்குமா. அந்த குழந்தைகள் நமஸ்காரம் பண்ண இந்த குழந்தைகளுக்கே உபதேசம் பண்ணிவிடுவோன்னு உபதேசம் பண்ண ராமபுத்திரர்கள் ஒரே ஒரு தடவை தான் கேட்டாலாம். ஒரு தடவையிலேயே நெற்றுவாயிடுச்சு ராமாயணம். அப்படியே பிரவாகமாக சொல்ற. ஒவ்வொரு ஆசிரமத்திலையா போய் ராமச்சரித்திரம் சொல்லிண்டே வரும்பொழுது பரதன் இந்த குசலவாளை பார்த்து சுவாமி சன்னிதானத்துக்கு அழிச்சுன்னு வந்து இவர்களை ராமச்சரித்திரம் சொல்லணும்னு சொல்ல அஸ்வமேத மகாமண்டபம் சுவாமி ஸ்வர்ணத்தினால ஒரு சீதா பிரதிமையை வச்சுண்டு அதுக்கு சீதேன்னு பேர் வச்சு அதை வச்சுண்டு அஸ்வமேத யாகம் பண்ணிட்டு இருக்கார். அந்த மண்டபத்துக்கு இந்த குழந்தைகள் வர சுவாமி அந்த குழந்தைகளை பார்த்து நீங்கள் ராமச்சரித்திரம் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்ல ராமாயணம் ஆரம்பிக்கிறது குழந்தைகள். ததஸ்துதௌ ராமவச பிரச்சோதிதௌ அகாயதாம் மார்கவிதான் சம்பதாம் சசாபி ராமஹ பரிஷத்கதஷனைஹி பபூஷயா ஆசக்தமனா பபூவ. அந்த குழந்தைகள் ராமச்சரித்திரம் ஆரம்பிச்சது. ராமாயணம் ஆரம்பிச்சது எப்படின்னா அயோத்தி வர்ணனம் முதல்ல. சர்வா பூர்வமியம் ஏஷாம் ஆசீத் கிருஷ்ணா வசுந்தரா. பூமி எப்படி இருந்ததுன்னா இல்லைங்கிறதே கிடையாது. சர்வ சமர்த்தியும் இருக்கு பூமியில். சர்வா பூர்வமியம் ஏஷாம் ஆசீத் கிருஷ்ணா வசுந்தரா. ஒரு ஃபங்க்ஷன் வந்துடுது ஆற்றுல, கல்யாணம் பண்ணணும், உபநயனம் பண்ணணும், கடன் வாங்க போக வேண்டாமா. பம்புட்டி எடுத்துன்னு போய் வாத்து கொல்லையில் கொத்தினா கீழே தங்கம் கிடைக்குமா. அவனுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தங்கம் கீழே கிடைக்குமா. வசுந்தரா. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்வகர்ம நிரதா. அந்த அந்த அயோத்தி வர்ணனம் எப்படி அயோத்தி அவ்வளவு ஐஸ்வர்ய சமர்த்தி. இந்திரன் நினைப்பானான் தன்னுடைய திரைலோக்கிய ராஜ்யத்தை விட்டுவிட்டு இந்த அயோத்தியில் வந்து ஒரு நாள் உட்கார்ந்துண்டு இந்த அயோத்தியை பரிபாலனம் பண்ண மாட்டோமான்னு ஆசைப்படுவனா இந்திரன். அப்பேற்பட்ட அயோத்தின்னு
ஜனங்கள்லாம் எப்படி இருந்தான்? ஸ்வகர்ம நிரதா நித்யம் பிராமணா விஜிதேந்திரியா. ஸ்வகர்ம நிரதா நித்யம். எந்த பிராமணனையும் பார்த்தா அவனுடைய ஸ்வதர்மத்தில் இருப்பானான். ஸ்வகர்ம நிரதாக ஸ்வகர்ம நிரதாக. ஸ்வகர்ம நிரதாகனா பிராமணன் மாத்திரம் இல்லை, அத்தனை ஜனங்களும். சாதுர்வர்ணியம் மயா திருஷ்டம்னு பகவான் கீதையில் சொன்னான்னு அந்த 4 வர்ணங்களும் அவரவர்களுடைய ஸ்வதர்மத்தில் இருக்காது. இதில் எதுடா உயர்வுன்னா, யார் எந்த வர்ணமாக இருந்தால் என்ன, அந்த வர்ணத்தில் யார் ஸ்வதர்மத்தில் இருக்காரோ அவன் தான் வஸ்தி. அதனால தான் இங்கே ஸ்வகர்ம நிரதாக, அவரவர்களுக்கு எதுக்கு எந்த தர்மங்கள் விதிக்கப்பட்டிருக்கோ அதில் 100க்கு 200% ஸ்ரத்தையோட செய்கிறார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.